மத்தியானம் ஒரு 12 மணி இருக்கிற டைமில் ஒரு அம்மா வந்து வீட்டுக்கு வெளியே போயிருக்காங்க. அப்போ திண்ணையில் 3 பேர் உட்காந்துருக்காங்களாம். அப்போ அவங்க 3 பேரும் சொன்னாங்களாம், நீங்கள் ஏன் உட்காந்துட்ருக்கீங்க, மத்தியானம் சாப்பிட்ற நேரம் எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட்றதுக்குன்னு கூப்பிட்ருக்காங்க. அப்போ அவங்க 3 பேரும் சொன்னாங்களாம், நாங்கள் யாராவது ஒருத்தர் தான் வருவோம், நீங்கள் வந்து யார் வேணும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னாங்களாம். அப்போ உடனே நீங்கள் 3 பேரும் யாருன்னு கேட்டதுக்கு 3 பேரும் சொன்னாங்களாம், ஒருத்தவங்க வந்து அன்பு, இன்னொருத்தவங்க வெற்றி, இன்னொருத்தவங்க வந்து பணம். எங்கள் 3 பேரில் யாரை நீங்கள் முதல்ல உள்ளே கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணவன் கிட்ட போய் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டுக்குள்ளே போய் உங்கள் கணவன் கிட்ட கேட்டாங்களாம். இப்போ கணவன் சொன்னாராம், நம்ம வந்து பணத்தை கூப்பிடலாம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம வீடு ஃபுல்லாக பணமாக இருக்கும் அப்படின்னு. இப்போ இவங்க சொன்னாங்களாம், மனைவி பணம் வேண்டாம், நம்ம வெற்றியை கூப்பிடலாம், அப்போ நம்ம வெற்றி பெற்றுகிட்டே இருப்போம் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேரும் என்ன பண்ணாங்களாம், நம்ம பாப்பாவை கூப்பிட்டு கேட்கலாம், பாப்பா என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு பாப்பாவை கூப்பிட்டு கேட்டாங்களாம். அப்போ அந்த பாப்பா சொல்லிச்சான், அம்மா பணமும் வேண்டாம் வெற்றியும் வேண்டாம், நம்ம அன்பை கூப்பிடலாம், நம்ம வீட்டுக்கு அன்பு தான் நம்ம வீட்டுக்கு ரொம்ப முக்கியம்னு அந்த பாப்பா சொல்லிச்சான். சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வெளியில் போயிட்டு அவங்க 3 பேரும் அன்பை வந்து கூப்பிட்டாங்களாம். அன்பை கூப்பிட்ட உடனே அவங்க அன்புக்கு பின்னாடியே வந்து வெற்றியும் பணமும் வந்தாங்களாம். உடனே அவங்க கேட்டாங்களாம், நாங்கள் ஒரு ஆளை தானே கூப்பிட்டோம், நீங்கள் 3 பேர் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பணமும் வெற்றியும் சொன்னாங்களாம், அன்பு எங்கெல்லாம் போதோ அது பின்னாடி நாங்கள் 2 பேரும் வந்துடுவோம் அப்படின்னு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது, அன்பு தான் வாழ்க்கையோட ஃபவுண்டேஷன். ஸோ எல்லாரும் அன்போடு இருக்கலாம்.